வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னோட ரூமுக்கு வந்த சிந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டரை கூப்பிட்டு வந்து இதுதான் என்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் வந்து வராரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்னதில் என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் டாக்டர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்கிறாங்க. இது கூட நம்ம சிவாவுக்கு வந்து ஷாக்கிங்காக இல்லை, என்னோட ஹஸ்பண்டாக இப்போ தான் வரீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிறாரு. சிஷியல் எல்லாருமே கேட்குற மாதிரி சிந்துவும் வந்து கேட்குறாங்க, இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. இது இப்போ எடுத்தது அப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க சிந்து. சிவாவும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சிந்து சொல்கிறத அப்படியே வந்து மௌனமாக வந்து கேட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் பைரவோட ரூமில் ஆறுமுகம் வந்து ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க, நீ எதுக்காக என்னோடய ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்க, ஏன் வேறு இடமா இல்லை, வேறு எங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ நான் போகிறது பெருசு இல்லை, நான் என்னோடய அம்மாவுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ரூமை விட்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் ஒன்று தான் பைரவி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி வந்து யோசிக்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை சகிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. சிந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க சிந்துவை. அது ஒரு விஷயம் இருங்க டாக்டர், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ சிந்துவோட ரூமில் வந்து ஏற்கனவே வந்து கிஃப்டடாக வச்சுருந்த எல்லா திங்ஸையும் வந்து பார்க்குறாரு சிவா. சிவா கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் வந்து பொக்கிஷமாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாரு. இந்த தருணத்தில் சிவாவுக்கு வந்து ஸ்னேகா கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஸ்னேகா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சொன்னேன்ல சிவா, அப்போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னால் ஹாஸ்பிட்டல் வர முடியுமான்னு கேட்டேன்ல. இப்போ தானே ஸ்னேகா வந்தேன், இப்போ வந்து நான் கிளம்பி வந்தேன், அது தப்பாயிடும்ல. இந்த விஷயம் வந்து பெரியம்மாவுக்கு மட்டும் போயிடுச்சுன்னா அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க, அதனால் புரிஞ்சுக்கோ ஸ்னேகா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. சரி இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சிந்துவோட ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க ஸ்னேகா. சிவா சொல்கிறேன், எதுக்காக நீ சிந்துவோட ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு வழி இல்லை, சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஸோ அதனால அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சிவா. இந்த தருணத்தில் சிந்துவும் உள்ளே வரதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சரி நான் வைக்கிறேன் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அடிக்கடி வந்து சிவா வந்து ஃபோன் பேசுகிறத பார்த்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது சிந்துக்கு, ஸ்னேகா கிட்ட தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சிந்து. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, ஒன்றும் இல்லை டாக்டர், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, அதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு, சரி நீ போ அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவா. சிவா வந்து குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்தா சிந்துக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது, கண்டிப்பாக அந்த ஸ்னேகா தான் வந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகாவோட மைண்டுக்குள்ளே சிவா சொன்னதே நினச்சிக்கிட்டு பயங்கரமாக டென்ஷன் அடைகிறாங்க. என்ன பண்ணி நம்ம சிவாவை இங்கே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம சிந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் நம்ம மேலே இருக்க கோவமே டாக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் இந்த ஸ்னேகா பண்ணுற வேலையால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. டாக்டரோட ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு அந்த ஸ்னேகா கிட்ட பேச முடியாதுல்ல, சச்சா இதெல்லாம் தெரிய வந்துடும், சரி நம்ம பெரியம்மாவுக்கே கால் பண்ணி வந்து சொல்லலாம், அதன் மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் சார் ஸ்னேகா கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சிந்து அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறதுனால சிவா வந்து ஸ்னேகா கிட்ட பேசாமல் இருக்காரா, அங்கே சந்தோஷமாக இருக்காரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.